லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புரி ஜெகநாதர் கோயிலின் ரகசிய அறையாக கருதப்படும் ரத்ன பண்டார் ஒரே வாரத்தில் 2வது முறையாக திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் உள்ளே இருக்கும் ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் உண்மையா என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். ஒடிஷா சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடியால் பேசப்பட்ட பூரி ஜெகநாதர் பொக்கிஷ அறை விவகாரம் இன்றும் பரபரப்பு குறையாமல் உள்ளது. ஒடிஷாவில் 46 ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருந்த பூரி ஜெகநாதர் ரகசிய அறையாக கருதப்பட்ட ரத்ன பண்டா அறையை திறக்க புதியதாக அமைந்த பாஜக தலைமையிலான அரசு திறக்க திட்டமிட்டுள்ளது. அதற்காக முன்னாள் நீதிபதி விஸ்வநாத் ராத் தலைமையிலான 11 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவையும் அமைத்தது. அதன்படி 46 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 14ஆம் தேதி ரத்ன பண்டார் திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரத்ன பண்டாரின் வெளிப்புற அறையான பஹர் பொக்கிஷ அறையில் இருந்த நகைகள் மற்றும் ஆபரணங்கள் மரப்பெட்டிகளில் எடுத்து வைக்கப்பட்டு தற்காலிக பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. வெளிப்புற அறைகளில் இருந்த ஆபரணங்கள் அனைத்தும் திருவிழாக்களின் போது ஜெகநாதருக்கு அணிவிக்கும் நகைகள். இவைகளில் வைரம், முத்து உள்ளிட்ட கற்கள் பொறிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உட்புற அறையான பிட்டார் பண்டார் 4 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. இதில்தான் விலை மதிப்பற்ற பொருட்கள், அரசர்கள் வழங்கிய ஆபரணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இவையும் மரப்பெட்டிகளில் அடைத்து பத்திரமாக தற்காலிக பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. தற்காலிக பொக்கிஷ அறைக்கு ஆபரணங்கள் மற்றும் விலை மதிப்பற்ற பொருட்கள் மாற்றப்பட்டுள்ள நிலையில் ரத்ன பண்டாரில் வெளிப்புற மற்றும் உட்புற அறைகளை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பொக்கிஷ அறைக்குள் சென்ற உயர்மட்ட குழுவுடன் பாம்பு பிடிக்கும் நபர்களும் உடன் இருந்தனர். ஏன் என்ற கேள்விகள் எழுவது சகஜம்தான். பொக்கிஷ அறையை கடும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் பாதுகாப்பதாக புராணங்கள் கூறுவதால் அவர்கள் வந்திருந்தனர். ஆனால் புராணங்கள் இங்கு பொய்யாகின. இதற்கு முன்னதாக 1978ஆம் ஆண்டு கடைசியாக பொக்கிஷ அறையை திறந்து சில மாதங்களுக்கு பிறகு அப்போதைய ஜனதா கட்சி அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது. பல தலைவர்கள் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று இணைத்து பேச தொடங்கினர். இந்த சாபம் தொடரும் என எண்ணியே அதன் பிறகு வந்த அரசுகள் பொக்கிஷ அறையை திறக்காமல் இருந்ததாக மூட நம்பிக்கை நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. அச்சம் காரணமாகவே பொக்கிஷ அறை திறக்கப்படவில்லையா? எந்த ஓர் அரசாங்கத்திடமும் பதில் இல்லை. அதேபோல் பொக்கிஷ அறைக்குள் சுரங்கம் இருப்பதாகவும் பல ஆண்டுகளாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அப்படி ஒரு சுரங்கம் இல்லை என உயர்மட்ட குழுவின் தலைவர் நீதியரசர் விஸ்வநாத் ராத் விளக்கமளித்துள்ளார். கடைசியாக 1978ஆம் ஆண்டு பொக்கிஷ அறை திறக்கப்பட்ட போது மொத்தம் 747 வகையான நகைகள் இருந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதில் 149 கிலோ தங்கம், 258 கிலோ வெள்ளி ஆபரணங்களுடன் வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் அடங்கும். பொக்கிஷ அறையின் ரகசியங்களாக கூறப்பட்ட விஷப்பாம்பு, சுரங்கம் ஆகியவை பொய்யானவை என்பது தெரியவந்த நிலையில் நகைகள் கணக்கீடு செய்த பிறகே வேறேதும் ரகசியங்கள் இருக்கின்றனவா என்பது தெரியவரும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.